பல வருடங்கள் மெனக்கெட்டு அது வந்து அமர் ஹேவாக மாறி அது தக் லைஃபாக மாறினதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல, ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. அதுக்கு பேர் தலைவன் இருக்கின்றான்னு வச்சிருந்தோம். ஏன்னா ஹிந்தியிலையும் தமிழ்லையும் செய்யறதா இருந்தது. தலைவன் இருக்கின்றான்ங்கிறது ரெண்டாவது வந்த டைட்டில் தான். முதல்ல வந்த டைட்டில் வந்து ஹிந்திக்காக வந்தது அமர் ஹே. அமர்ங்கிறது தான் அந்த கதையின் கதாநாயகனோட பேரு. அமர் ஹேங்கிறதுல ரெண்டு ஒரு சிலேடை இருக்கு. அதுல அமர் இருக்கிறான், அமரனாகி விட்டான், ரெண்டுமே இருக்கு அதுல. அது எனக்கு பிடிச்சது. அது அதோடைய தழுவல்னு கூட சொல்ல மாட்டேன். இது அது ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன் நான் மணி சார்ட்ட. மணி அதை பார்த்துட்டு அதுல அவருக்கு எது பிடிச்சதோ அதை வச்சு அந்த டயலை திருப்பிட்டாரு. இப்ப அமர்ங்கிற பேரை கதாநாயகனுக்கு கொடுக்கல, அவரு இன்னொரு இளம் நாயகனுக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் என்ன நான் ஏன் அப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கல. ஏன்னா அதுல வந்து உங்க விவாதத்துல மாற்று கருத்துக்கள் வருமா? கட்டடம்னா செங்கல் உடைச்சுதான் ஆகணும் இல்லையா? நடுவுல இருக்கிற கேப்பை போறதுக்கு முழு செங்கலை தான் வைப்பேன், அடம் முடிக்க மாட்டான் நல்ல மேஸ்திரி, நல்ல கொத்தனார். ஸோ ஒரு கல் உடைக்கணும். அந்த கல் அது என் கல் முழுக்க கல் கொடுத்தேன், உடைச்சிட்டீங்களேன்னா கேப்ல சொருகணும்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.